கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு 3வது அதிகாரம் 15வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 3:15. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே. உபரா ரிபாரா ரிபா ரிபரி ரிபரா, அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, ஐயா ஆறுதல் நாயகனே. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்தே ஓயாமல் முத்தம் செய்கிறேன், உந்தன் பாதம் அமர்ந்திருந்தே ஓயாமல் முத்தம் செய்கிறேன், ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன். பப்பா பாரபாரா ரப ரபர ரபரா ரிகாரா ரிகாரா ரிகரி கரி ரகரா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தான் ஐயா, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தான் ஐயா, ஐயா நல்ல பங்கு நீர்தான் ஐயா. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உரீரா உரீரா உபரபரி ரபரா, வாழ்கையில் எடுத்துக் கொள்வீர், கூடவே வைத்துக் கொள்வீர். எசையா வருகையில் எடுத்துக் கொள்வீர், கூடவே வைத்துக் கொள்வீர், ஐயா கூடவே வைத்துக் கொள்வீர். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உளையான சேற்றில் என்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றில் என்று தூக்கி எடுத்தவரே, ஐயா தூக்கி எடுத்தவரே. ரபரா ரபரா ரப்பரப்பர ரபரா, உந்தன் நாமம் உயர்த்திடுவேன், உம் விருப்பம் செய்திடுவேன், உந்தன் நாமம் உயர்த்திடுவேன், உம் விருப்பம் செய்திடுவேன், ஐயா உம் விருப்பம் செய்திடுவேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் தி லார்ட். ராஜா அப்படின்னு ஒரு பிரதரை நான் பார்க்கிறேன், புதுசா பார்க்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கட்டும். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் தி லார்ட். ஜானகி அம்மா பிரைஸ் தி லார்ட். நாகரத்னம் அம்மா பிரைஸ் தி லார்ட். சரி, யாக்கோபு 3வது அதிகாரம் 16வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். 3:16. ரைட். வைராக்கியம் விரோதம் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர் செய்கைகளும் உண்டு. இது என்னன்றத நம்ம கொஞ்சம் தியானிக்க போறோம். ரைட். இது எங்கிருந்து ஆரம்பிக்கிறார்? 3வது அதிகாரம் வருஷம். என் சகோதரி அதிக நீங்கள் போதகர், ஒரு போதகர் லெவலுக்கு ஆண்டவர் நம்மள கொண்டு வருகிறார். டீச்சர். இந்த போதகருக்கு 2 வகையான ஞானங்கள் இருக்கும். ஒரு ஞானம் பரத்திலிருந்து வருகிற ஞானம். முதல் அதிகாரம் 17வது வசனம், நன்மையான எந்த ஈவம் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகள் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. அவற்றிலிருந்து வருகிற ஞானம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சபையில் இருக்கிற ஆடுகளுக்கு அருமையா வழி நடத்தும். ஆனா இன்னொரு டைப் ஞானம் இருக்குது. அந்த ஞானம் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 15வது வசனத்தில் இருக்கிற ஞானம் பிசாசு கொடுக்கிறது. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாக இராமல் லௌகிக சம்பத்
ஜென்ம சுபாவத்திற்கும் பேய்த்தனத்துக்கு அடிமையா இருக்கும். இது யாரிடத்துல இருந்து வருகிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதுவும் ஒரு பிதா தான். ரெண்டு பிதாக்களை நம்ம பார்க்க போறோம். ஒரு பிதா நம்முடைய பிதாவாகிய தேவன், இது சாத்தான். யோவான் 8வது அதிகாரம் 44 வசனம், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினாலே உண்டானவன். பிசாசும் பிதா தான், நமக்கு அப்படித்தான் இருந்தான். நம்ம அவனை தூரத்துக்கு போட்டுட்டு, அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே நம்ம அங்க போயிட்டோம். உங்கள் பிதாவுடைய இச்சையின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். இந்த மனுஷ கொலைபாதகன்ங்கிறத நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்க்க போறோம். எப்படி வைராக்கியம் கோபம் வந்தானா அது முடிவு என்னன்னா மனுஷ கொலைபாதகர். சத்திய மாவட்டத்திலே அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவமா இருக்கான். அவன் பொய்யை பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். சரி, இது என்னன்னு சொல்லி நமக்கு தியானிக்க இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் வேதத்திலிருந்து சில சம்பவங்களை பார்க்க போறோம். முதல்ல ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளும். 2 சாமுவேல் எடுத்துக்கோங்க. 2 சாமுவேல் 13:3. ஒரு நபர் நான் பேரை வாசிக்கிறேன். 13:3. அம்மோனுக்கு தாவீதுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் பேருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தார். சொந்தக்காரன் ஃப்ரெண்ட். சொந்தக்காரங்களாம் ஃப்ரெண்டா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு உயர்வு இருக்கும், தாழ்வு இருக்கும். இப்ப ஒருத்தருடைய குடும்பத்துல பெரிய பணக்காரன் இருப்பான், அவங்க சொந்தக்காரன் ரொம்ப ஏழையா ஒருத்தர் இருப்பான். ஆனா இப்ப நம்ம பார்க்க போறது யாரை பொறுத்து பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருதயத்திலே கசப்பு வைராக்கியம் இருக்கிறதுனால என்ன நடக்கும்னு சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு 3வது அதிகாரம் 16 வசனம், வைராக்கியம் விரோதம் எங்கே உண்டோ அங்கே கலகம் சகல தூர் செய்கை. தூர் செய்கைங்கிறது என்ன நம்ம பார்க்க போறோம். இப்போ நபருடைய பேரை உங்களுக்கு நான் காமிச்சேன். 2 சாமுவேல் 13வது அதிகாரம் 3வது வசனம், அம்மோனுக்கு தாவீதுடைய தமையன் சிமியாவுடைய குமாரனாகிய யோனாதாப் என்னும் பேருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான். அவன் யோனாதாப்புக்கு மகா தந்திரவாதி. அப்ப இவனுடைய பேச்சுல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் ஒரு ஆலோசனை சொல்லுவான். அந்த ஆலோசனை நீங்க கேட்டீங்கன்னா ஒளிஞ்சே போயிருவீங்க. இது யாரை பார்த்து நீங்க பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 13வது அதிகாரம் 1 வசனத்துல தாவீதின் குமாரனாகிய அப்சுலோமுக்கு தாமார் என்னும் பேர் கொண்ட சொந்தம். அப்சுலோமுடைய பிளட் சிஸ்டர். அப்பா தாவீது, அம்மாவுக்கு பிறந்த அப்சுலோம். அப்சுலோம் மோஸ்ட் பியூட்டிஃபுல் மேன். ஆனா அவனுடைய சகோதரி சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி, மிக மிக அழகான ஒரு சகோதரி இருக்கான். அவன் மேல் தாவீதின் குமாரனாகிய அம்மோன் மோகம் கொண்டான். இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இவன் தன்னுடைய அப்பா ஒண்ணு, அம்மா வேற. அப்பா ஒண்ணு, அது தாவீது. அம்மா வேற. மோகம் கொள்ளலாம், இன்னும் சான்ஸே கிடையாது. ஆனா மோகம் கொண்டான். இவன் எந்த லெவலுக்கு வர வேண்டியது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீதுடைய சிங்காசனத்துக்கு வர வேண்டியது இந்த. ஆனா இவனுக்கு ஆரம்பத்துல உள்ள அந்த தவற அதை சுற்றி காட்டுற நண்பன் கிடையாது. அந்த நண்பன் ஒரு மோசமான நண்பன். அதனாலதான் பைபிள் அமைச்சது மகா தந்திரவாதி. இவன் ஒரு ஆலோசனை சொல்றான், ஏ உடம்புக்கு முடியாத மாதிரி படுத்துக்கோ. அது நடந்துருச்சு. என்ன ஆச்சுன்னா, 2வது வசனம் வச்சுங்க, தான் சகோதரியாகிய தாமர் மேல் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான். வியாதி எப்படி வரும்? இது சைக்காட்ரிக் ப்ராப்ளம், மனதத்துவ பிரச்சனை. அதாவது மனதத்துவ பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரீரம் வேற, மைண்ட் ரெண்டு காரணம். இப்ப அந்த சைக்காட்ரிக் என்ன ப்ராப்ளம் நான் சொல்றேன். இது பேர் டபுள் பர்சனாலிட்டி அப்படின்னு. வெளியில பார்க்கும்போது நார்மலா இருப்பான், எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது. ஆனா அவனுடைய வாழ்க்கையில மைண்ட் ஃபுல்லா தாமார் சொல்லக்கூடாது. அது உன்னுடைய சவுண்ட் உள்ள இருந்து பிசாசு கொடுத்துட்டே இருப்பான்.
தாமாரை போய் பாரு, தாமார்ட்ட பேசு, தாமார் தாமார் தாமார்ங்கிறது வந்துகிட்டே இருக்கும். இது சாத்தான் கொடுக்குற சவுண்ட். ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான். அவன் இப்ப நியூஸ் அப்பாட்ட போகுது, உங்க பையன் முடியாம படுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி. தாவீது ரொம்ப இன்னோசென்ட் மேன். அதாவது தாவீது குடும்பத்தை குறித்து அவர் பொறுப்பு எடுக்கவே இல்லை. அவர் யுத்தம், ராஜ்யம் இதுலயே அவர் மைண்ட் வச்சுட்டாரு. அதனால குடும்பத்தை விட்டுட்டார். குடும்பத்தை விட்டுட்டாங்கனால என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சாப்பாடு செஞ்சு கொடுக்க சொல்லி அப்பா சொல்றாரு, உடனே முடியாம படுத்திருக்கான், உன் கையால என்ன சாப்பிடணும், பனி பாருங்க 6 வசனம். அப்பொழுது அம்மோன் வியாதிப்பட்டவன் போல் படுத்துக்கொண்டு ராஜா தன்னை படுக்க வரும்போது ராஜாவை நோக்கி, என் சகோதரியாகிய தாமார் வந்து நான் அவள் கையாலே சாப்பிடும்படிக்கு என் கண்களுக்கு முன்பாக 2 நல்ல பணியாரங்களை பண்ணிக்கோ. ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இது? பணியாரம், அதுவும் சகோதரியுடைய கையில் வச்சிருக்கேன். ஆனா ராஜாவும் ஒரு இன்னோசென்ட் மேன். அவர் இந்த மாதிரி எல்லாம் இங்க ஒரு மோசமான ஒருத்தர் இருக்கிறான் யோனாதாப், அவன் மகா தந்திரவாதி, இது அவன் சேவனை தெரியாது. ஆனா இந்த ஒரு பிசாசு உள்ள உட்கார்ந்து இவன் வாழ்க்கையவே அழிச்சிருச்சு. இவன் என்ன வேண்டியது? ராஜாவாக வேண்டியவன். அப்ப இவன் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 11 வருஷம் அவன் சாப்பிடும்படிக்கு அவனை கையில கொண்டு வந்து அவன் அவளை பிடித்து அவளை பார்த்து, என் சகோதரியே நீ வந்து என்னோட, என் சகோதரியே ரிலேஷன்ஷிப்லாம் அழகத்துக்கிட்டார். அதாவது சொந்தமாக்கா சந்தேகம் இல்லை. அப்ப இது எதை குறிக்கிறது அப்படின்னு சாத்தான். அவன் பொய்யன். அவன் என்ன பொய் சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலேயே சகோதரியா, உங்க அம்மாவுக்கு பிறந்த பிள்ளையா நோ அப்படின்னு சொல்லி ஒரு பொய்ய அவன் இருதயத்துல போட்டு அவனை நம்ப வச்சு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா, அவளை கற்பழித்தான். 15 வசனம் அடுத்த இன்னொரு ஆங்கிள். அந்த பொண்ணு பாவம், ஒரு கன்னி பெண். அந்த கன்னி அழகான பெண் கற்பழிக்கப்பட்டுட்டு அடுத்து பாருங்க, பின்பு அம்மோன் அவனை மிகவும் வெறுத்தான். வேதம் என்ன அழகா அதை சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் அவளை விரும்பின விருப்பத்தை பார்க்கலும் அவனை வெறுத்த வெறுப்பு அதிகமா இருந்தது. நீ எழுந்து போய்விடு என்று அம்மோன் அவனோடு சொன்னான். அதாவது இது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் இருதயத்துல அந்த சகோதரி மேல அன்பே கிடையாது, ஒரு துளி கூட அன்பு. நான் என்னுடைய ஹாஸ்பிட்டல்ல எத்தனையோ பேஷண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன். அன்னைக்கு ஒரு பையன் காலில் பிளாஸ்டர் போட்டு, அவனுடைய சகோதரி கூட இருந்து கவனிக்கிறான். கொஞ்சம் 2 வயசு கூட காலில் பிளாஸ்டர் போட்டிருக்கேன். நான் சொன்னேன், தம்பி இது உனக்கு அம்மா மாதிரிப்பா, ஏன்னா அவனுக்கு யூரின் மோஷன்லாம் அந்த பாப்பா தான் எடுத்துக்கிறோம். அவன் சொன்னான், நான் சின்ன வயசுலேருந்தே இந்த அக்கா தான் என்னை வளர்த்தா, எங்கள் அம்மாவோட என்னை கண்டுக்கிடவே செய்ய மாட்டாங்க, ஆனால் எங்கள் அக்கா தான் எனக்கு சாப்பாடு கொடுப்பா, என் அக்கா தான் எனக்கு ட்ரெஸ் மாட்டி விடுவாங்க, என்னை ஸ்கூலில் போட்ட உனக்கு எங்கள் அக்கா தான் எனக்கு செய்வாங்க. அதனால் எங்கள் அம்மா செய்ய வேண்டியது எல்லாமே நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அக்கா தான் எனக்கு செய்வான்ட்டு. அந்த அக்காவுடைய கண் அப்படியே நீர் வருது அப்படி. ஏன்னா இன்றைய தம்பி என்னைய அக்கா பார்க்காதபடி அம்மா மாதிரி என்னைய பார்க்குறான்னு. இதுதான் உண்மையான அன்பு. இது கடைசி வரை வரணும். நாள் செல்லும் இந்த பெண்ணை ஒரு நாள் கல்யாணம் கட்டி கொடுப்பாங்க. இவன் திரும்ப இந்த பதில் நன்றி செலுத்த முடியும். ஆனா இங்க அப்படி கிடையாது. அவனை விரும்புகிற நாட்களை விட வெறுத்த நாட்கள் அதிகம். அந்த அளவுக்கு தன்னுடைய கோபத்தை காட்டான். அப்பொழுது அவள், நீ எனக்கு முந்தி செய்த அநியாயத்தை பார்க்கலும் எப்பொழுது என்னை துரத்து விடுகிறது அணி. அது எவ்வளவு வேதனைப்படணும் யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே செய்யக்கூடாத தவற தன் அண்ணன் செய்துட்டான், இப்ப துரத்துறான். மட்டும் சாரி, என்னை மன்னித்துக்கொள், தயவு செய்து மன்னித்துக்கொள், நான் உனக்கு நன்மைகளை செய்தேன், நான் உனக்கு தவறு செய்துட்டேன், ஆனா இதை விட இதை சரி பண்றதுக்கு அண்ணன் என்னெல்லாம் உனக்கு நன்மை செய்ய முடியுமோ நான் செய்வேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா அந்த பெண் இருந்தேன் சந்தோஷப்பட்டிருக்கும். ஆனா அது நடக்கல. இப்ப 19 வசனம் பாருங்க. அப்பொழுது தாமார் தன் தலையின் மேல் சாம்பலை வாரி போட்டுக்கொண்டு தான் தரித்திருந்த பல வர்ண வஸ்திரை கிழித்து தன் கையை தலைமையில் வைத்துக்கொண்டு சத்தமிட்டு அழுது கொண்டு போனாள். அப்பொழுது அவன் சகோதரி அப்சலோம் அவனை பார்த்து, உன் சகோதரனாகிய அம்மோன் உன்னோடு இருந்தானா? இப்பொழுது என் சகோதரி நீ மௌனமாயிரு, சைலண்ட். இப்ப பாருங்க, உங்களுக்கு அப்சலோம் குறித்து நல்லா தெரியும். பல கிளாஸ் எடுத்துருக்கோம் அப்சலோம் வச்சு. மோஸ்ட் பியூட்டிஃபுல் மேன்.
ராஜாவுக்கு விரோதம், அதெல்லாம் நம்ம பார்க்கல. இப்ப என்ன பார்க்கறோம்னா உண்மையான இவங்க 2 பேரும் பிளட் ரிலேஷன், அப்பாவும் அம்மாவும் ஒன்று. இப்பொழுது மௌனமாயிரு, அவன் உன்னுடைய சகோதரன், இந்த காரியத்தை உன் மனதிலே வைக்காதே என்றான். அந்தபடியே தாமார் தன் சகோதரனாகிய அப்சலோம் வீட்டிலே தனியாக போய் படுத்து. இது இப்ப என்ன நடக்குதுங்கிறத இந்த வாசனத்துல உங்களுக்கு காட்டுறேன். யாக்கோபு 3வது அதிகாரம் 16வது வசனம். இங்க அப்சலோமுக்கு அம்மோன் மேல ஒரு வைராக்கியம் வந்துச்சு. அது என்ன வைராக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு 3வது அதிகாரம் வைராக்கியம், விரோதம் எங்கே உண்டோ அங்கே கலகம், சகல துர்செய்கை. இப்ப நீங்க துர்செய்கை என்ன காட்ட போறீங்க? அது என்ன துர்செய்கை? இப்ப ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன், அது ஆடுகளுக்கு மயத்திருக்கு. ஒவ்வொரு பணக்காரங்க வீட்டில் ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் அப்படின்னு வைப்பாங்க. எங்க குடும்பத்தில் ஒரு தடவை வச்சாங்க. நாங்கள் குற்றாலத்தில் போனோம். என்னுடைய அப்பா இருந்து பிறந்த நாங்கள் 5 பிள்ளைகளும் அவருடைய சொந்தக்காரங்க. நிறைய செலவாச்சு, இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். ஆனா அது ஒரு கெட் டுகெதர். அது மாதிரி இங்க ஆடு மயிர் கத்திரிக்கிறதுனால ஒரு கெட் டுகெதர் வருது. 24 வசனத்துல இருக்கு. அன்னைக்கு நீயும் வரணும் அப்படின்னு சொல்லி அம்மோனுக்கு ஒரு அழைப்பு இருக்கு. அழைப்பு கொடுக்கறது அப்சலோம். ஆனா இருதயத்துல கோபம் வச்சிருக்கிறான், கசப்பு வச்சிருக்கிறான். இந்த கோபமும் கசப்பும் எப்படி அந்த ஆக்ஷனுக்கு வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்சலோம் தன் வேலைக்காரரை நோக்கி, அம்மோன் திராட்சரசம் குடித்து கழித்திருக்கும் சமயத்திலே அவனை நன்றாக பாருங்கள், அப்பொழுது நான் அம்மோனை அடியுங்கள் என்று சொல்லுவேன், உடனே நீங்கள் பயப்படாமல் அவனை கொன்று போடுங்கள், நான் அல்லவா உங்களுக்கு கட்டளை இருக்கு. நான் அல்லவா என்ன அர்த்தம் சொல்லுங்க? கான்சிக்வன்ஸை நான் பார்த்துக்கிறேன், என்னன்னாலும் நான் அதுக்கு பொறுப்படுத்துக்கிறேன். பாருங்க, இவனுக்கு அந்த மன்னிக்கிற சுபாவம் இல்லை. இவன் என்னுடைய சகோதரன், இவன் செய்த காரியம் மட்டும் மனதில் இருக்கு. அதனால அப்சலோம் கற்பித்தபடியே அம்மோனின் வேலைக்காரர்கள் அப்போது ராஜ்குமார்ல எழுந்து ஓடிட்டாங்க. இது ஒரு சம்பவம். இந்த சம்பவம் எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குடும்பத்திற்குள்ள ஒரு ஆலோசனை கொடுத்தது யார் பாருங்க. 13வது அதிகாரம் 2 சாமுவேல் 13:3. யோனாதாப் மகா தந்திரவாதி. இந்த மகா தந்திரவாதிங்கிற ஒருத்தன் அந்த குடும்பத்தையே மரணத்துக்குள்ள பண்ணிட்டு. அதனாலதான் உங்களுக்கு நான் காட்டினேன். யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனத்துல சாத்தான் பொய்யன், அவன் கொலை செய்கிறத நம்ம காட்சிட்டோம். ரைட். அடுத்து இன்னொரு சம்பவத்தையும் தாவீது வாழ்க்கையில தான் பார்க்கணும். 16வது அதிகாரம் 23வது வசனம். 16:23. 1 சாமுவேல் 16:23. அப்சலோம் அகிதோப்பேலுக்கு ஆண்டவர் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்திருக்கார், வரம். அது என்னன்னா ஆலோசனை. இவர் கொடுக்கிற ஆலோசனை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 23வது வசனம். அந்நாளிலே அகிதோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல் இருந்தது. அப்படியே அகிதோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கு அப்சலோம். இப்படி இது ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு சிலர் பிரசங்கம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படி அதை அழகா கோர்வையா நான் ரொம்ப ரசிச்சு ருசிச்சு கேட்கறது பாஸ்டர் சுரேஷ் ராமச்சந்திரன். அவர் சொல்ற செய்திகளாக நீங்க கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு அது எப்படி பிடிக்குமான்னு தெரியல, நான் அதை ரசிச்சு ருசிச்சு கேட்பேன். அது அந்த ஒரு டேலண்டா தான் அவர் சொல்லுவார். அதுபோல நேற்று நான் உங்களுக்கு ஒரு நபரை பத்தி நான் சொன்னேன். அவருக்கு ஆண்ட ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்தாரு, பேலையாம். அவனுக்கு என்ன ஒரு கிஃப்ட் கொடுத்தாருன்னா, அவனை ஆசீர்வதிக்கிறவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்க யோசிச்சு பாருங்களேன், அப்படி ஒரு கிஃப்ட். இது ராஜா கூட இருக்குது. அப்ப இது ஒரு ஃபேக் கிடையாது, ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்துருக்காரு. இப்ப நான் எப்பவுமே ஒரு கற்பனை, இன்னைக்கு காலைல காஃபி குடிக்கும் போது கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த மாதிரி நம்ம ஒரு இருந்தானா அவனுக்கு என்னெல்லாம் ஒரு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவனாவது ஒருத்தன் அந்த பக்கம் போகும்போது கிண்டல் அடிக்கலாம்னு நினைச்சா, எங்க பாரு வாயில விழுந்துடாத, நாசமா போயிடுவ, குமிஞ்சு ஒரு வணக்கம் வச்சுக்கிட்டு, ஐயா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, பிள்ளையாமர்களே காலை வணக்கங்கள், என் கூட டீ குடிக்க வரீங்களா, நன்றி, இவர் என்ன செய்ய மாட்டேன், போயிட்டே போயிடும், சபிக்க மாட்டேன்.
ஒரு குடும்பத்துல திருமணம் நடக்க போகுது. ஒரு பெரிய தாம்பாளத்துல எல்லாம் வச்சு சாப்பாடு அவருக்கு ட்ரெஸ்ஸு, அப்புறம் கொஞ்சம் நல்லா என்னென்னலாம் வைக்க முடியும் வச்சு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. யார் வீட்டுக்கு? தீர்க்கதரிசி பீலியாம் வீட்டுக்கு போய் சாஷ்டாங்கம் விடுவாங்க. நீங்க என் மக கல்யாணத்துக்கு வரணும் ஐயா, மகளை ஆசீர்வதிக்கணும், மருமகனை ஆசீர்வதிக்கணும், சாப்பிட்டுட்டு போகணும். என்னப்பா முன்னாடி விழுந்து கிடக்கிறான், நம்ம அவ்வளவு பிரியாலாம் வரேங்க. நான் ஒரு கழுதையை அனுப்பிடுறேன். எங்கிட்ட தான் கழுதை இருக்குல்ல, எங்க கழுதையில வந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லி, அப்படியா பிரச்சனை இல்லையா அனுப்பிடுறீங்களா? கரெக்டா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துடும் உங்க வீட்டுக்கு. ஏறி உட்கார வேண்டியது 2 பசங்களும் வருவாங்க. ஒருத்தன் ரைட்ல நிப்பான், ஒருத்தர் லெப்ட்ல நிப்பான். கொண்டு வந்து சேர வர உள்ள ஒரு கழுதையில வர்றாரு. அங்க கொட்டு, ட்ரம்ஸ், பீப்பே அடிக்கும். என்னப்பா அப்படி சவுண்ட் அடிக்குது? ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு வர்றாருங்க. உமாவா உங்க வீட்டுக்கு வரும். அப்புறம் உனக்கு இல்லையா யோகம் தானையா, உங்க வீட்டுல ஆசீர்வாதம் அப்படி அள்ளி தள்ளுமில்ல அப்படின்ட்டு இவரு வருவாரு. ஒரே மரியாதை. அவருக்கு ஒரு வஸ்திரத்தை போடுவாங்க, எல்லாரும் காலில் விழுவாங்க. நேரா கல்யாணம் வீட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் காலில் விழுந்து இவர் ஆசீர்வதிப்பார். இவர் ஆசீர்வதிக்க அந்த குடும்பம் அத்துக்கிட்டு போக ஆசீர்வாதத்தை. அப்புறம் சாப்பாடு உங்களுக்கு கேட்க வேண்டாம். எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? அது 10 பேர் இருப்பாங்க. 10 பேருக்கு நாங்க சாப்பிட்றோம். அப்படியா? நல்லா நிறைய மரியாதை பண்ணிட்டு பண்ணுங்க. இருந்தாலும் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருக்கீங்க, இது எங்க கடமை இல்லைங்க. அந்த கழுதியிலேயே ஏற்றி உட்கார வச்சு வீட்டில் இருக்கிற சாப்பாடையும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. இதுதான் நடந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஒருவேளை என்னுடைய கற்பனை தப்பாவும் இருக்கலாம், ரைட்டாவும் இருக்கலாம். யோசிச்சு பாருங்க. இதுதான் ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். அது மாதிரி இவருக்கு என்ன கிடைக்குதுன்னா ஆலோசனை. அகிதோப்பின் ஆலோசனை தாவீது. ஒரு கதை நான் சொல்லுவேன். அந்த காலத்துல கொஞ்ச நாள் சொல்லல, திரும்ப சொல்றேன் உங்களுக்கு. நான் தானே கதை சொல்ல மாதிரி. அகிதோப்பேல் மாதிரி ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல ஒரு வயதான ஒரு ஆள் இருந்தார். நல்ல வயசானவர். அவருக்கு ஆண்டவர் ஒரு தாளந்து, இதே தாளந்து என்னது ஆலோசனை. அவர் வீட்டுக்கு முன்னாடி கூட்டம் ஜெய் 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 ஜெய்னு நிற்கும். அந்த ஊர்ல ரொம்ப படிச்ச ஒரு வாலிபன் இருந்தார். போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி எல்லாம் வாங்கினவர். ஆனா ஒரு வேளை அந்த ஆளை திரும்பி பார்க்க மாட்டாங்க. கூட்டம் இவர் வீட்டுக்கு முன்னாடி அலமோதும். ஒவ்வொருத்தரா வந்து கேட்பாங்க, ஐயா இந்த என்ன செய்யறது, அதை இப்படி செய்ய, அது கரெக்டா இருக்கும் ஐயா. எல்லாம் ஆலோசனை சொல்லி அனுப்பிட்டே இருப்பாரு. இவன் வந்தான். வந்துட்டு, ஐயா நீ ரொம்ப பிரில்லியன்ட் கேள்விப்பட்டோம். அப்படிலாம் இல்லப்பா, என்னமோ இத்தனை லூசா இத்தனை பேர் வர்றாங்க. ரைட்டு, நான் உனக்கு ஒரு கேள்வி கேட்க போறேன். என் கையில ஒரு வண்ணாத்தி பூச்சி இருக்கு, நீ புத்திசாலி தானே. என் கையில இருக்கிற வண்ணாத்தி பூச்சி உயிரோட இருக்கா செத்து போச்சா அப்படிங்க. 2ல 1 தான் சொல்லணும், 2 சொல்லக்கூடாது. இப்ப நீ புத்திசாலியா நான் பாக்குறேன். இப்ப அந்த வயதான சொல்றாரு, எப்பா அது உன் கையில தான் இருக்கு அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி கிளட சும்மா லூசு மாதிரி பேசக்கூடாது. நான் என்ன கேட்டேன்னா உயிரோட இருக்கா செத்து போச்சா, இவ்வளவுதான் கேட்டேன். கரெக்டா உயிரோட இருக்கு செத்து போச்சு அப்படின்னு நீ சொல்லணும். அதான் வேற சொல்லக்கூடாது. தம்பி அதைத்தான் நான் சொல்றேன். உயிரோட உன் கையில இருக்குது, செத்து போறதும் உன் கையில இருக்குது. ஏன் அவர் அப்படி சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் மனசுல நினைச்சுக்கிட்டான். அவர் மட்டும் இது உயிரோடு இருக்கு அப்படின்னு சொன்னார்னா கையை வச்சு ஒரு அமுக்கம் பண்ணாத்து போச்சு, என்ன ஆகும், செத்து போயிடும். கையை திறந்து காட்டுவேன், லூசு செத்து போயில கிடக்குது அப்படின்ட்டு. அவர் செத்து போயிருக்குன்னு சொன்னார்னா நான் கையை திறப்பேன், அப்படியே பறந்து போயிடும். எந்த படிக்கும் இந்த கிழவனை நான் கிறுக்கனாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. அந்த அறிவாளி ஞானி இந்த அகிதோப்பேல் மாதிரி இருக்கிற ஆளுன்னு சொல்றாரு, செத்து போறது உன் கையில இருக்குது, உயிரோக்கு உன் கையில இருக்குது. அது மாதிரி இவரு வந்தார். இவருக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அகிதோப்பேல் உடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருடைய குடும்பத்துல தாவீது விளையாண்டுட்டார். என்ன செஞ்சிட்டார், விளையாண்டார். வாசிப்போம் 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 3வது வசனம். ஒரு ஸ்திரீ
3 அப்பொழுது தாவீது அந்த ஸ்ரீ யார் என்று விசாரித்தார். அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனாகிய உரியாவுடைய மனைவியாகிய பத்சேபாள் என்றார்கள். இந்த எலியாமினுடைய குமாரத்தி. அப்பா எலியாமின் இவர் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 34வது வசனம். இப்ப இவருடைய பவர்ஃபுல் பீப்புள் இருக்காங்க. 37 பவர்ஃபுல் பீப்புள்ல 34வது வசனம் பாருங்க. அகித்தோப்பேலினுடைய குமாரனாகிய ஏலியாம் என்னும். அகித்தோப்பேல் தாத்தா, கேட்டுக்கோங்க, தாத்தா அகித்தோப்பேல், மகன் பேரு ஏலியாமி. இவனுடைய பிள்ளை தான் யாரு? இந்த பொண்ணு. 15வது அதிகாரம் 12வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா 2 சாமுவேல் 15:13 15:12 அப்பொழுது தாவீது பலிகளை செலுத்தும் பொழுது தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகித்தோப்பேல் என்னும். இவன் யாருன்னா தாவீதினுடைய ஆலோசனைக்காரன். தாவீதுடைய ஆலோசனைக்காரனாகிய அகித்தோப்பேலுடைய பேத்திய கணவன் இருக்காரு. உரியாவை கொன்னு இவ்வளவு இருக்கார். இவர் இது எப்படி இருக்கும்? கோபமும் கசப்புல அப்படியே துடிச்சிட்டு இருக்கும். 2 சாமுவேல் 23:39 ஏத்தியனாகிய உரியா என்பவர்கள். ஏத்தியானிய உரியாவும் அந்த பவர்ஃபுல் ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புள் லிஸ்ட்ல இருக்காங்க. அப்ப இவருக்கு எல்லாம் தெரியும். இவங்க அப்பாவையும் தெரியும், தாத்தாவும் தெரியும். இப்ப இந்த அப்சலோமுக்கு சைட்ல போயிட்டார். யார் சைட்ல போயிட்டாரு? அப்சலோமுடைய சைட்ல போயிட்டாரு. அப்சலோமுடைய சைட்ல போனனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 சாமுவேல் 17வது அதிகாரம் 1 வசனத்துல அந்த அப்சலோம் ஒரு ஆலோசனை சொல்றாரு. என்ன ஆலோசனை சொல்றாருன்னா, தகப்பனுக்கு விரோதமாக. அப்ப இந்த அப்சலோம் இந்த அகித்தோப்பேலுடைய இருதயத்திற்குள்ள கோபம், கசப்பு, வைராக்கியம் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கு. இதைத்தான் யாக்கோபு 3வது அதிகாரம் 16 வசனம். வைராக்கியம். என்ன வைராக்கியம்? என் பேத்தி பாவையா, உரியாவை கல்யாணம் கட்டிட்டு சந்தோஷம். உரியா ரொம்ப நல்ல மனுஷன். ஏத்தியன் அவன் யூதன் கிடையாது. ஆனாலும் அவன் நல்ல மனுஷன், பவர்ஃபுல் ஃபெல்லோ. கொண்டுட்டேயா. வைராக்கியம், விரோதம். இவ்வளவு நாளும் யாருக்கு ஆலோசனை? தாவீதுக்கு ஆலோசனைக்காரர். இப்ப மாறிட்டார், ஜம்படிச்சிட்டார். எங்கே உண்டோ அங்கு கலகமும் சகல துர்செய்கை உண்டு. இந்த கலகம் துர்செய்கை எப்படிச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப இவர் ஒரு ஆலோசனை சொல்லிருக்காரு. அது 17 வருஷம் டைம் இல்லாதனால உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிடுறேன். சொல்றாரு, தாவீது பின்னாடி நீங்க போகணும். அவன் நடந்து போய் ஒரு இடத்துல டயர்டா படுத்து கிடப்பான். அந்த இடத்துல எல்லாரும் நேரா தாவீதை போயிடணும். வேற யாரும் தாவீதை போய் அடிச்சு கொன்றணும். அப்படி நீங்க செய்தீங்கன்னா நீங்க எல்லாம் நினைச்சீங்க ஜெயிச்சிருச்சு. ஆனா தாவீதை ஒரு ஜெபம் பண்ணிட்டாரு. அந்த ஆலோசனை நல்ல ஆலோசனை அபத்தமாகும். அதனால தப்பிச்சுக்கிட்டாரு. ஆனா நடந்தது என்னன்னா, ஆலோசனை சொன்னவன் மேலேயே இந்த சாபம் வருது. 2 சாமுவேல் 17வது அதிகாரம் 21 அகித்தோப்பேல் தன் யோசனையை நடக்கவில்லை என்று கண்டபொழுது தன் கழுதையின் மேல் சேனம் வைத்து தன் வீட்டுல போய் வீட்டுக்காரங்களை ஒழுங்கு வீட்டுக்காரங்க வில்லு ப்ரிப்பேர் பண்ணிட்டார். எத்தனை பிள்ளைங்க, உனக்கு இதுன்னு சொல்லி எல்லாம் எழுதி கொடுத்துட்டு நாண்டு கொண்டு செத்தான். இவன் நாண்டு கொண்டு செத்தான். அகித்தோப்பேல் செத்து போயிடுச்சு. அடுத்து அப்சலோம் என்ன ஒரு மோசமான ஒரு காரியம் செய்தான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவனுடைய அம்மா செகண்ட், அதாவது தாவீதுனுடைய மருமநாட்டியை விட இவன் போய் சாயணிக்கிறான். ரொம்ப கேவலமான காரியத்தை செய்தான். இவன் செய்ததுனால இவனுடைய முடிவை நீங்க பாத்தீங்கன்னா 2 சாமுவேல் 18வது அதிகாரம் 9 வசனம். அப்சலோம்
தாவீதின் சேவர்களுக்கு எதிர்பட்டான். அப்சலோம் கோவில்களுக்கு வரும்பொழுது ஒரு கர்வாரி மலையில தலை முடி சிக்கிடுச்சு. அவருடைய முடி மோஸ்ட் பியூட்டிஃபுல், அழகான முடி. 2 சாமுவேல் 14:25. இஸ்ரேல் அனைவருக்கும் அப்சலோமை போல சௌந்தரியம் இல்லை. அவன் உள்ளங்கால் தொடங்கி அவன் தலைமையில் தனக்கு பாரமாகிறது. அதாவது முடி இப்படி சுத்தா இருக்கும். நமக்கு மண்டியில் ஒண்ணுமே முடிய காண ஷைனிங் இருக்குது. ஆனா அவர் முடியல ஷைனிங்ல மண்டியில் ஷைனிங் இருக்காது. அவ்வளவு முடிச்சு. ஆனா நானா இருந்தா தப்பிச்சிருக்கேன். நமக்கு அந்த மண்டையா சிக்கிருக்காது. ஆனா எது அவருக்கு ரொம்ப அழகா இருந்துச்சோ தொங்கிக்கிட்டாரு. 15 2 சாமுவேல் 18:15. அப்பொழுது யோவாப் ஆயுததாரிகள் போய் சேவர்கள் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போட்டார். அப்ப 2 நபர் அவங்களுக்கு காமிச்சு. ஒரு நபர் யார் அப்படிங்கிற யோனாதாப், மகா தந்திரவாதி. இவனை ஒரு பெரிய ராயல் குடும்பத்தில் வச்சிருந்தாங்க. ஆனா இவனுடைய ஆலோசனையினால அவனுடைய நெருங்கிய நண்பன் செத்து போயிட்டான். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வசனத்தை வாசிச்சு நம்ம அந்த செய்தியை முடிக்க போகிறோம். யாக்கோபு 3வது அதிகாரம். ஆண்டவர் பரத்திலிருந்து ஞானத்தை கொடுக்கிறார். 2 வகையான ஞானம். ஒரு ஞானம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 13 உங்கள் ஞானியும் விவேகம் இருக்கிறவனும் அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடு தன் கரியிலே நல்ல நடக்கை காட்டுறதுக்கு இருதயத்துக்குள்ள எப்படி இருக்கணும்? சாந்தம் இருக்கணும். ஆனா இன்னொரு இருதயம் இருக்குது. அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 14 உங்கள் இருதயத்துல கசப்பான வைராக்கியத்துக்கு 2 சம்பவத்தை உங்களுக்கு காமிச்சேன். நோட்ஸ் எழுதிக்கோங்க. விரோதத்தை வைத்திருந்தீர்கள்னால 2 பேரும் 2 வகையான விரோதத்தை வச்சிருந்தாங்க. நீங்கள் பெருமை பாராட்டுதார்கள், சத்தியத்துக்கு விரோதமா போயிட்டு. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வர ஞானமா இராமல் லௌகிக சம்பந்தம், ஜென்ம சுபாவம் பேய்த்தன் கருத்துனாங்க. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நன்றி. உங்களுடைய கிருபைகள் எங்களை சூழ்ந்திருக்கிறதுக்காக நன்றி ராஜா. எங்கள் இருதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் ஐயா. எந்த கோபமும் கசப்பும் வைராக்கியம் அதில் இராதபடி உங்களுடைய கிருபைக்காக நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதியும் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன்.